ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி ரவீந்திர அவர்களை டிவோர்ஸ் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற ஒரு டாக் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2022ஆம் ஆண்டு ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆகி இருந்துச்சு. இவங்களோட மேரேஜ் போட்டோஸ் வெளியானதுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்தாங்க. ஏன்னா ரவீந்தர் அவர்கள் பயங்கர குண்டா இருந்தாரு, இவங்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஸோ பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரத்திலே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனா கடந்த 2 வருஷமா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத சோசியல் மீடியால அப்டேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்த இவங்களோட லைஃப்ல சடனா ரவீந்தர் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட பழைய போட்டோ ஒன்று போட்டு ரொம்பவே சோகமான பாடல் ஒன்று போட்டு அதுக்கு கீழே சோகமான குவாட் ஒன்று போட்டிருந்தாரு. என்னையே இப்போ நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ரசிகர்கள் எல்லாமே என்னாச்சு, ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்கீங்க, அப்படி என்ன சோகம் உங்களுக்கு, ஒருவேளை உங்களுக்கும் மகாலட்சுமிக்கும் சண்டையா, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகர் என்ன கேள்வி கேட்டார்னா, ஏன் மகாலட்சுமி உங்களை டிவோர்ஸ் பண்ண போறாங்களா, அதனால தான் இவ்வளவு சோகமா போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ரவீந்தர் அவர்கள் அந்த கமெண்ட்டுக்கு அவரோட ஸ்டைல்ல ரிப்ளை ஒன்று கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என் உலகத்துல எஞ்சி இருக்க ஒரே ஒரு ஆளு அவ மட்டும்தான், இப்போ நான் அவளை மட்டும்தான் நம்பியிருக்கேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு வேண்டுனாலும் சரி, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. நீங்க இதுக்கப்புறமும் வேண்டிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நினச்சிங்க நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு, ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் ரவீந்தர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறது போலவே இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சித்தார்த் அவர்களுக்கு 2வது திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் சமீபத்தில் தான் ஆக்ட்ரஸ் அதிதி ராவ் அவர்களோட இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில் ஆக்டர் சித்தார்த் அவர்களோட முதல் மனைவி கூட இருக்க புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. 2003ஆம் ஆண்டு மேக்னா நாராயணன் அப்படிங்கிற பொண்ணோட அவருக்கு மேரேஜ் ஆகியிருந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. காரணமாக எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப் சித்தார்த் அவர்கள் எடுத்திருந்தாரு. இப்போதான் மறுபடியும் அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இந்த ஒரு நிலையில சடனா ஏனே தெரியல அவர் முதல் ஒய்ஃப் கூட இருந்த போட்டோஸ் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ பழசெல்லாம் மறந்து சித்தார்த் அவர்கள் இப்போ புது ஒரு லைஃபை லீட் பண்ண போறாரு. அதே மாதிரி இப்போதான் அவர் நடிச்சிருந்த சித்தா படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அடுத்து நடிக்க போற இந்தியன் டூவும் நல்லபடியாக வெற்றி பெற்று தமிழ் சினிமாவில் மறுபடியும் அவர் ஒரு ரவுண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாக இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.